தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரணா. நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ, சமந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ. அனைவருக்கும் மகளிர் தினத்தை முன்னிட்டு உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். உலக மக்கட்தொகையில் 49% பெண்கள் உள்ளனர். அதிலும் குறிப்பாக தமிழ் பெண்களின் சிறப்புகளை பற்றி பேச வந்துள்ளேன். அறிவிலும் வீரத்திலும் சங்ககால புலவர்களில் ஔவையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார் போன்ற பெண் புலவர்கள் சங்க இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றியுள்ளனர். போர்க்களத்திற்கு தன் மகனை போருக்கு அனுப்பிய புறநானூற்று தாய் முதல் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வேலுநாச்சியார் வரை தமிழ் பெண்களின் வீரம் வரலாற்று சிறப்பு மிக்கது. வீட்டிற்கு வரும் விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று உபசரிப்பது தமிழ் பெண்களின் பண்பு. அது மட்டுமல்லாமல் தன் பசியை விட வந்திருப்போர் பசியாறுவதையே பேரின்பமாக கருதுவர். கசப்பான நேரத்திலும் வாருங்கள் அமருங்கள் என்று இன்சொல் கூறி வரவேற்பதில் தமிழ் பெண்களின் பண்பு மகத்தானது. உறவுகளை சீராக கொண்டு செல்வதில் தமிழ் பெண்கள் மேலாண்மை நிபுணர்களாக திகழ்கின்றனர். தமிழகத்தின் அடையாளமான பரதநாட்டியத்தை உலக அளவில் கொண்டு சேர்த்த பெருமை தமிழ் பெண்களையே சாரும். கோலம் இது வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, பல புள்ளிகளை இணைப்பதன் மூலம் ஒருவரின் ஒருமுகப்படுத்தும் திறன் மற்றும் கணித அறிவை வளர்க்கும் கலை. கும்மி, கோலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலைகளில் சமூக கருத்துக்களை பரப்புவதில் பெண்களின் முக்கிய பண்பு. துன்பங்களை கண்டும் அஞ்சாமல் குடும்பத்தின் நலனுக்காக தன்னையே தாங்கிக் கொள்ளும் பூமாதேவியின் பொறுமை இயல்பாகவே பெண்களுக்கு இருக்கும். அநீதி இழைக்கப்படும் போது ஒரு சாந்தமான பெண் கூட நீதிக்காக குரல் கொடுக்கும் வீர மங்கையாக உருவெடுப்பாள். இது தமிழ் மண்ணின் மரபு. தமிழ் பெண்களின் உடை எப்பொழுதும் மரியாதையும் ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. சேலை அணியும் பெண் மரியாதையின் சின்னம், நளினத்தின் உருவம், பாரம்பரியத்தின் காவலர். தமிழ் பெண்ணின் உடை எப்பொழுதும் அழகிற்கான வெளிப்பாடு மட்டுமல்ல, அது நம் தமிழரின் பெருமை. பெண்களை காப்போம், பெண்களை போற்றுவோம், பெண்களை மதிப்போம், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம். இதுவே எங்கள் யூசாக்கின் வழி. அவ்வழியிலுமே நாங்களும். மீண்டும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.